ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நாம் டோபமைனின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறோம் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். டோபமைன் என்பது நம் மூளையிலும் உடலிலும் சுரக்கும் ஒரு வேதிப்பொருள். நாம் இருப்பது கைபேசியின் உலகம். கைபேசியை அதிகம் பயன்படுத்துவதால் நம் உடலில் டோபமைன் அதிகமாக சுரக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். இது நம் உடலில் ஆக்சிடாக்சினை குறைத்து பலற்ற நோய்க்கு இட்டுச் செல்கிறது. ஆரம்ப காலத்தில் மனிதர்களுக்கு டோபமைன் ஒரு நாளில் சில தடவை தான் சுரந்திருக்கிறது. தற்காலத்திலோ எப்போதெல்லாம் கைபேசி பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் டோபமைன் அதிகரிக்கிறது என்கிறார்கள் நிபுணர்கள். இதனால் நம் உடல் அதீதமாக டோபமைனுக்கு அடிமையாகிறது. ஆகவே சிறிதளவு சலிப்பான தருணத்தை கூட தாங்க முடியாதவர்களாக நாம் ஆகிறோம் என்கிறார்கள் நிபுணர்கள். இதனால் அன்றாட வாழ்வோடு தொடர்பு ஏற்படுத்த முடியாதவர்களாக நாம் ஆகிறோம். குடும்பத்தினரோடு செலவிட வேண்டிய நேரத்தில் கைபேசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு முறையும் டோபமைன் அதிகரித்து ஆக்சிடாக்சினை குறைக்கிறது. ஆக்சிடாக்சின் குறைவதால் நாம் பதற்றத்துக்கும் அச்சத்துக்கும் நிம்மதியின்மைக்கும் ஆளாகிறோம் என்கிறார்கள் நிபுணர்கள். அமைதியான மகிழ்ச்சியான மூளையை பெறுவதற்கு நாம் ஆக்சிடாக்சினுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதற்கு நம் இணையருடனான உடல் ரீதியான தொடுதல், குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுதல், நல்ல விஷயங்களை பாராட்டுதல் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் டோபமைன் பாலைவனத்திலிருந்து விடுபட்டு ஆக்சிடாக்சின் சோலைவனத்துக்கு திரும்ப முடியும் என்கிறார்கள் நிபுணர்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.